இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்த்தா மிகவுமே சிறப்பான ஒன்றை தான் நம்ம எடுத்து ஓத போறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை நாள்ல இருக்கும். அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு. வாரத்திலே வைத்து வியாழக்கிழமை நாள்லயும் திங்கக்கிழமை நாள்லயும் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படும். அப்ப அல்லாஹ் நம்மளுடைய நன்மை தீமையுடைய பட்டியலை பார்ப்பான். இந்த நாள்ல இதை ஓதுனீங்கன்னா 2 வித பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்மையிலேயே மிகைத்ததாகவும் இருக்கும், 2வது தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ ஒரே விஷயத்துல நீங்க 2 பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். இதை ஓதுறதுக்கு எந்த சிரமமும் இல்லை. வெறும் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணா நீங்க போதும். கையோடு நீங்க ஓதி விட்டே போகலாம். நம்ம ஏன் ஓதி விட்டே போறோம்னா, நிறைய விஷயங்களை காதுல கேட்போம், ஆனா அமல் செய்யவே மாட்டோம். அதுக்கப்புறம் அப்புறமா செய்யலாம்னு நினைப்போம், அதோடு விட்டுருவோம். நம்ம இந்த மாதிரியான இபாதத்தெல்லாம் இந்த மாதிரி திக்ரிகள் துவாக்கள் ஓத வேண்டிய விஷயங்கள்லாம் கேட்கும் போதே நம்ம கையோடு செய்யும் போது நிறைய பலன்கள் கிடைக்கும். அதுலயும் முக்கியமா கூட்டாக சேர்த்து செய்யும் போது இன்னுமே சிறப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதுல ரொம்ப நம்ம சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தா அல்லாஹுடைய திருநாமங்கிறது மிகவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, அல்லாஹுடைய திருநாமத்தை நம்ம மனப்பாடம் பண்றதுனால சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய பெயர் கொண்டு நம்ம அழைத்தோம்னா நம்முடைய துவாக்கள் கபூலாகும். அவனுடைய பெயரை கொண்டு அழைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு திருநாமங்கள் இருக்கலாம், ஆனா அது அத்தனையுமே நம்ம ஓத முடியுமானா, நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு திருநாமத்தை சொல்லனா அதுல சில பலன்கள் இருக்கும், அது சிலருக்கு பொருந்தும். அதே மாதிரி இன்னொரு திருநாமம் எடுத்தா அதுல சில பலன்கள் இருக்கும். ஆனா எல்லா திருநாமமும் அடங்கிய ஒரு திருநாமம்னு ஒண்ணு இருக்கு. யோசிச்சுக்கோங்க, எல்லா திருநாமமும் அடங்கிய ஒரு திருநாமம்னா அது எவ்வளவு சிறப்பா இருக்கும்ட்டு. அந்த திருநாமத்தை தான் நம்ம இன்னைக்கு ஓத போறோம். இந்த ஒரு திருநாமத்தை ஓதுனா போதும், அல்லாஹுடைய நமக்கு தெரியாத அனைத்து திருநாமங்களும் இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட திருநாமத்தை நம்ம ஓதுனாவே எல்லாமே ஓதுன அளவுக்கான நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி கையோட துவா செய்தா அந்த துவா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும். எதுக்கு எந்தெந்த திருநாமம் தெரியாதவங்க கூட இதுதான் அல்லாஹுடைய முதல் திருநாமமாக இருக்கு. இதை கொண்டு நம்ம எதை வேண்டாலும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹோட பெற்றுக்கொள்ளலாம். அதை ஓதுறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு இந்த அமல் காமிச்சு அவங்களும் அமல் செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. நீங்க அதுக்கு ஒரு காரணமாக இருப்பீங்க. அந்த திருநாமம் தான் அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம். அல்லாஹு அப்படிங்கக்கூடிய திருநாமத்துல எல்லா திருநாமமும் நமக்கு தெரியாத அனைத்து சிறப்பு திருநாமங்களும் உள்ளடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதி விட்டு நம்ம துவா செய்தாவே நம்மளுடைய துவாக்கள் கபூலாகும்னு சொல்றாங்க. சிலர் 500 முறை நான் ஓதி விட்டு துவா செய்தேன், என்னுடைய துவாக்கள் கபூலா இருக்குங்கிறாங்க. சிலர் நான் 1000 முறை ஓதிட்டு நான் துவா செஞ்சேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து இதே தான் ஓதப்போறோம். வெறும் ஒரு 7-8 நிமிடத்திலேயே பாத்தீங்கன்னா 500 முறையெல்லாம் தாராளமாக ஓதி விடலாம். அல்லாஹுன்னு சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. அப்போ ஒரு நொடிக்கே நம்ம 2-3 தடவை ஓதலாங்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட 500 எல்லாம் ஓதிடலாம். இப்ப கையோட நம்ம ஓதி விட்டு அவங்களுடைய துவாக்களை கேட்டு விட்டு போங்க. நம்மளுடைய தேவைகள் நிறைவேறட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அல்லாஹ், 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 அல்லாஹு அல்லாஹ்,
அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ்,
அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இத்தனை முறை அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு அழைத்திருக்கோம். அதுவும் இந்த ஒரு திருநாமத்தில் எல்லா திருநாமங்களும் அடங்கும்னா எவ்வளவு சிறப்பு. இதை ஓதிவிட்டு நீங்க உங்கள் துவாவை செய்யுங்க. அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இதை ஓதுனதுக்கே உங்களுக்கு மகத்தான நன்மை கிடைத்திருக்கும். அதுவும் இன்னைக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல இவ்வளவு நன்மைகளை நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அல்லாஹ் நம்முடைய கணக்கை பார்க்கும்போது அத்தனை நன்மைகளும் நம்முடைய பட்டியலில் இருக்கும். அதோடு சேர்ந்து உங்க துவாவையும் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த துவாவை நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் யாரெல்லாம் நம்மள இடத்துல துவா செய்ய சொல்லியிருக்காங்களோ முஹ்மினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் சிறந்ததையும் சிறந்ததை அல்லாஹ் இம்மையிலையும் கொடுக்கட்டும், மறுமையிலையும் கொடுக்கட்டும், நரக வேதனையிலிருந்து காப்பாற்றட்டும், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து உயர்ந்த பாக்கியமான வாழ்க்கையை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.